வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருமா. வாமா வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பூஜா இந்த உட்காருமா. உட்காருங்கம்மா. உட்காரு. எடுத்து போங்கம்மா. பக்கடா. பக்கடா. ஆமா அதை தூக்கி அங்க வச்சிடுறா. போ போ. அத்தை என்னாச்சு அத்தை? அந்த கீர்த்தியும் ராஜேஸ்வரி அம்மாவும் உங்களை ஃபாலோ பண்ணி வரதா போன்ல சொன்னீங்களே. ஆமாமா, உங்களை பார்க்க நானும் அம்மாவும் கிளம்பி வந்தோம். பின்னாடியே கார்ல நாங்க எங்க போறோம்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அப்போன்னு பார்த்து பூஜா ஃபோன் பண்ணாளா, சரின்னு நாங்க கோயிலுக்கு போற மாதிரி அவங்கள நம்ப வச்சுட்டு நேரா கிளம்பி இங்க வந்துட்டோம். கீர்த்தியும் ராஜேஸ்வரியும் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு கண்குத்தி பாம்பாட்டி எங்களை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் அத்தை இருக்கணும். அம்மா, அண்ணன் என்னம்மா சொல்லுச்சு? என் ஃபங்க்ஷன் நடத்த சம்மதம் சொல்லிடுச்சா? மா என்னம்மா சொல்லு. அத சொல்றதுக்காக தான் நாங்க இங்க கிளம்பி வந்தோம். மா, அண்ணன் இதுக்கு சம்மதிச்சிருச்சா? இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு திரு ஒத்துக்கல. என்ன சொல்றீங்க அத்தை? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா செல்வி, அது மட்டும் இல்ல, எங்களையுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டான். உங்களுக்கு புள்ள மேல பாசம் வந்து யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தாராளமா போங்க. நான் தடுக்க போறது இல்ல. ஆனா என்ன தலை முழுகிட்டு போங்க. உங்களுக்கு நான் வேணுமா இல்ல வேலு வேணுமா? அப்படி வேலுதான் வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இன்னையோட நான் இல்ல நினைச்சுக்கங்க. நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். அப்படின்னா திரு அண்ணன் என்ன முழுசா வெறுத்து ஒதுக்கிட்டாராமா? அப்படி நான் என்னமா தப்பு பண்ண? பூஜா, நீ கவலைப்படாத. திரு இதுக்கு ஒத்துக்கலனாலும் இந்த ஃபங்க்ஷனை நடத்த நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு அம்மாவா இது நான் செய்ய வேண்டிய கடமை. இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமாண்டி, வரும்போது நானும் அம்மாவும் இதை தான் பேசிட்டு வந்தோம். இத பாரு, உன் அண்ணன் இல்லைன்னா என்ன, உனக்காக நாங்க இருக்கோம், எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்போம், சரியா? நீங்க சொல்றதும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா திரு அண்ணன் முன்னாடி நின்று நடத்தி கொடுத்தா என் மனசுல இருக்கிற கஷ்டம் தீந்துடும். என்ன பண்றது? அந்த பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுக்கலையே. ஏய் பூஜா, முதல்ல அத்தை சொல்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிப்போம். அதுக்கப்புறம் எப்படியும் திருமமாவோட கோவம் குறைஞ்சு நம்மளை ஏத்துப்பாரு. அது எப்ப நடக்கும் அண்ணி? எனக்கு தெரிஞ்சு உங்களையும் வேலு அண்ணனையும் கூட திரு அண்ணன் ஏத்துப்பாரு போல. ஆனா என்ன? ஏய் பூஜா, என்ன எதுக்கு கண்டதை நினைச்சு கவலைப்படுற? அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றேன்ல, நம்ம எல்லாத்தையும் அண்ணன் மன்னிச்சு ஏத்துப்பாரு. நம்ம எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி மறுபடியும் இருப்போம். ஆமா பூஜா, உங்க அம்மா சொல்ற மாதிரி நாம எல்லாருமே தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நடத்திடலாம். அப்புறம் என்ன நடக்குமோ அதை அடுத்து பாத்துக்கலாம். ஒருவேளை திருமாப்பிள மனசு மாறினாலும் மாறிடுவாரு. சமந்தி, பூஜா சின்ன பொண்ணு, நம்ம சொன்னா புரிஞ்சுக்குவா.
முதல்ல ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து இவங்க ஜாதகத்தை காட்டி தாலி பிரிச்சு போட நல்ல நாளா பார்ப்போம். சரி மாமா, ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நான் அப்போ என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்றேன். ஜோசியரை வர வச்சு 2 பேர் ஜாதகத்தையும் கொடுத்து நாம நல்ல நாள் பார்த்து தேதி குறிச்சிடலாம். சரி மகா, நாம வீட்டுக்கு போனதும் ஜோசியரை வர சொல்லிடுவோம். மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லிடு என்ன? சரிம்மா. மா, நீங்க வீட்ல போய் பேசிட்டு இருங்க. நான் மத்தியானத்துக்கு காய்கறியில வாங்கணும், அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். வேலை இருங்க, நான் லிஸ்ட் கொடுத்து விடுறேன். ஆ, இந்தாங்க வேலு. அப்புறம் யாரையும் வேலை செய்யாம பாத்துக்கங்க, சரியா? டேய் வாடா போலாம். மா வரேம்மா. போயிட்டு வாப்பா. வேலு, என்ன வேலு எதுவுமே பேசாம வர? அப்படி என்ன யோசனை? எல்லாம் அண்ணன் நினைச்சு தாண்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் இன்னும் ஏன் எங்களை புரிஞ்சுக்கலாம் தான் தெரியல. இவ்வளோ நாளாயும் அவர் கோவம் கொஞ்சம் கூட குறையல. நாங்கள் என்ன செஞ்சால் மறுபடியும் அண்ணன் ஏற்றுக்கவும் தெரியல. பூஜாவுக்கு தாலி பிரித்து போடுற ஃபங்க்ஷனில் குடும்பமெல்லாம் ஒன்றா சேர்ந்துரும்னு நினச்சோம். ஆனால் அண்ணன் இன்னும் பிடிவாதமாகவே இருக்கிறாரு. அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலடா. வேலு, உன் கவலையெல்லாம் எனக்கு புரியுது வேலு. ஆனா திறனை நினைக்கிற மாதிரி உன்னை வெறுக்கல வேலு. அவருக்கு உன் மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வருது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அன்னைக்கு நீ ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தப்ப உன் மேல கோவம் இருந்தா அண்ணன் உன்னை கண்டிப்பா வெளியே அனுப்பிச்சிருக்கணும். ஆனா அப்படி பண்ணல அண்ணன். வேலு, அதுக்கு காரணம் உன் மேல வச்சிருக்க அன்பும் பாசம் மட்டும்தான். அந்த பாசம் கட்டாயமா ஒரு நாள் தெரிய வரும் வேலு. வேலு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. டேய் நிறுத்துறா, நிறுத்து. என்ன வேலு? வேலு,